கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 25வது அதிகாரம் 2வது வசனம். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மற்றவர்கள் முன் வெட்கப்படுத்தி விடுமோ என்று கவலையோடு இருக்கீங்களா? வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை என்று மற்றவர்களை பார்த்து பேசக்கூட முடியாமல் வெட்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கீங்களா? கர்த்தரை முழுமையாக நம்புங்கள். உங்களை ஆண்டவர் வெட்கப்படவே விடமாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் மற்றவர்கள் முன் நான் வெட்கப்பட்டு நிற்கவே கூடாது, என்னை பார்த்து மற்றவர்கள் பரிகாசம் பண்ணக்கூடாது என்று நினைப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். உம்மை முழுவதும் நம்பும் அவர்களை மற்றவர்கள் முன்பதாக உயர்த்தி வைங்க. சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.